ரைஸ் மீடியா நேயர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளில் சத்துருக்களுக்கு மேலாக ஜெயம் என்னும் தலைப்பின் தொடர் போதனையிலிருந்து இந்த நாளில் ஒரு பகுதியை பார்க்கலாம். இந்த நாளில் அதற்கு கொடுக்கப்படுகிற ஒரு தலைப்பு, எப்படி கர்த்தர் ஒருவனை பராக்கிரமசாலியாக மாற்றுகிறார் என்ற அந்த பகுதியில் இருந்து பார்க்கலாம். நிச்சயமாக இது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். எனவே ஒரு விசை தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்வோமாக. சர்வவல்லமை மிகுந்த கிருபை மிரக்க நிறைந்த நல்லாண்டவரே, உடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவன் உள்ளதுமாய் இருக்கிறது. இந்த வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒரு பெரிய தாக்கத்தை, ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கட்டும் ஆண்டவரே. சோர்ந்து போன உள்ளங்களை தைரியப்படுத்தட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீ தாமை கூட இருந்த ஆண்டவரே நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் ஒரு மனுஷன் ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவனாக இருக்கிறான். அவனை குறித்து தான் வேதாகமத்தில் பார்க்க போகிறோம். கர்த்தர் எப்படி ஒரு மனுஷனை பராக்கிரமசாலியாய் மாற்றுகிறார். யாருக்கு முன்பதாக? சத்துருக்களின் போராட்டத்துக்கு முன்பதாக, சத்துருக்களுடைய யுத்தத்துக்கு முன்பதாக ஒரு மனுஷனை பராக்கிரமசாலியாக மாற்றி அவனால் முடியும் என்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை அதுதான், குற்ற மனப்பான்மை. என்னால் முடியாது, என்னால் செய்ய முடியாது, என்னால் இயலாது. வேதாகமத்தில் பார்க்கிறோம், அநேகருடைய வாழ்க்கையில் முடியாதவர்களை கொண்டு தேவன் பெரிதான காரியங்களை செய்தார், அற்புதமான காரியங்களை செய்தார். மோசையுடைய வாழ்க்கையில் எடுத்து பார்க்கும்போது, மோசையை ஆண்டவர் அழைக்கும் போது மோசை சொல்லுகிறான், நான் திக்குவாய், நம் மந்த நான் உள்ளவன், என்ன விட்டுடு. ஆனால் ஆண்டவர் அந்த 60 லட்சம் புருஷரை வழி நடத்துவதற்காக மோசே என்கிற மனுஷனை தெரிந்து கொள்ளுகிறார். அதற்கு பிற்பாடு பார்க்கிறோம், அநேகமான காரியங்கள், அநேகருடைய வாழ்க்கையில் தேவன் பெரிதான காரியங்களை செய்கிறார். கிதியோனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இங்கே இருக்கிற காரியம் ரொம்ப முக்கியமான காரியம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்க்கிற பார்வை ரொம்ப வித்தியாசமானது. நம்முடைய பார்வைக்கும் ஆண்டவருடைய பார்வைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. நம்மை நாங்கள் எப்படி பார்க்கிறோம், ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் என்று அங்கே பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஆண்டவர் கிதியோனை பார்க்கிற பார்வை பராக்கிரமசாலி. ஆனால் கிதியோன் பார்க்கிற பார்வை முடியாது, இயலாது, பயந்த சுபாவம் உள்ளவன். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கலாம். கானானை போய் பார்த்து வரும்படியாக 12 பேரை மோசே தெரிந்து அனுப்புகிறான், தலைவர்களை தெரிந்து அனுப்புகிறான். இவர்கள் போட்டு வருகிறார்கள். போய் 40 நாள் சுட்டி திரிந்து அங்கே ஒரு பெரிய திராட்சை குலையை கொண்டு வந்துட்டு இவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் போய் சுற்றி வந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்கள் ராட்சதர்கள், கொடியவர்கள். நாங்கள் அவர்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம் என்கிறார்கள். 10 பேர் இந்த காரியத்தை சொல்லுகிறார்கள், தலைவர்கள். இவர்கள் தங்களை குறித்தே ஒரு படம் வைத்திருக்கிறார்கள், வெட்டுக்கிளிகள். நான் அங்கே போட்டு வந்தேன், அவங்க ராட்சதர்கள், அவங்க பலவான்கள், அவங்க பெரியவர்கள். ஆனால் நம்மால் அதை பிடித்து கொள்ளவே முடியாது. கர்த்தர் ஏற்கனவே வாக்கு பண்ணினார், நான் உனக்கு தருவேன். அது ஒரு துர்செய்தி என்று வேதம் சொல்லுகிறது. துர்செய்தியை மக்கள் மத்தியில் பரப்புகிறார்கள். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியம் அதுதான், துர்செய்தி பரப்புவது, அவிசுவாசமான செய்திகளை பரப்புவது. முடியாது, நடக்காது, இயலாது. நம்முடைய தேவன் அற்புதமான தேவன், முடியாதவைகளை முடிய பண்ணுகிற கர்த்தர். ஆனால் அங்கே இருந்து யோசுவாவும் காலை ஜனங்களை இறுதி சொல்லுகிறார்கள், எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம், எளிதாய் பிடித்து கொள்ளலாம். வேதம் சொல்லுவது அவர்களை குறித்து, இவர்கள் வேறு ஆவியோடையவர்களாக இருந்தார், விசுவாசத்தின் ஆவியோடையவர்களாக இருந்தார். 10 பேர் துர்செய்தி பரப்பினார்கள். துர்செய்தியை கேட்பதற்கு ஒரு கூட்டம், அந்த துர்செய்தியை கேட்டு அநேகம் பேர் அழிந்தார்கள்.
இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் அழிவு, பிரச்சனை, போராட்டம், துன்பம், கண்ணீர், வேதனை. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? உலகத்தில் இருந்து வருகிற செய்திகளை, உலகத்தின் செய்திகளை கேட்டு அநேகம் பேர் சோர்வடைந்து போகிறார்கள், அநேகம் பேர் வழி தப்பி போகிறார்கள், அநேகம் பேர் சோர்ந்து போகிறார்கள், அநேகம் பேர் பின்மாட்டமாய் போகிறார். உலகத்து காரியம், உலகத்து சிந்தைகள், உலகத்து எண்ணங்கள், உலகத்தின் வார்த்தைகளை கேட்டு அநேகருடைய வாழ்க்கையில் பின்மாற்றம். ஆனால் இந்த வேளையில் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், உலகத்து காரியங்களை சிந்திப்பதை விட்டுவிட்டு, உலகத்து எண்ணங்களை சிந்திப்பதை விட்டுவிட்டு, உலகத்தின் போதனைகளை சிந்திப்பதை விட்டுவிட்டு பரிசுத்த வேதாகமத்துக்கு திரும்பி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க முடியாத காரியங்கள் நடக்கும், அற்புதமான காரியங்கள் நடக்கும், அதிசயமான காரியங்கள் நடக்கும். தேவன் அதை விரும்புகிறார். யார் விசுவாசத்தின் ஆவிய உடையவர்களாய் எவர்கள் பேசினார்களோ அவர்களே கானானுக்குள் போனார்கள். அந்த பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கையை அனுபவித்தார். இதற்கு காரணம் அவர்களுடைய தேவன் மேல் வைத்திருந்த விசுவாசம். தேவன் ஒரு மனுஷனை பார்க்கிற பார்வை ரொம்ப வித்தியாசம். என்னையும் உங்களையும் தேவன் அப்படித்தான் பார்க்கிறார். நீங்கள் ஜெயித்தவர்கள், நீங்கள் வித்தியாசமானவர்கள், நீங்கள் உலகத்தை கலக்கிறவர்கள். தேவன் அப்படித்தான் உங்களை பார்க்கிறார். ஆனால் நாங்கள் எப்படி எங்களை பார்க்கிறோம்? அதுதான் கேள்வி. கர்த்தர் இங்கே கிதியோனை பராக்கிரமசாலியை பார்க்கிறார். அவனை மாற்றுகிறார், அந்த சூழ்நிலைக்கு கொண்டு வருகிறார். பராக்கிரமசாலியாய் அவனை மாட்ட விரும்புகிறார். தேவனுடைய திட்டம் அதுதான். பராக்கிரமசாலி என்ற அதனுடைய அர்த்தமே போர் வீரன், ஜெயிக்கிறவன், வலிமை மிக்கவன். ஆனால் அவனுடைய சுபாவம், அவன் பயந்த சுபாவம் உள்ளவனாக இருந்தான். போரே செய்ய தெரியாதவன், போர் அவனுக்கு தெரியாது. மீதியானியர் நிமித்தம் என்ன செய்கிறான்டா, ஒழித்து கொண்டு இருக்கிறான். இவனுக்கு இருக்கிற காரியம் தோல்வி மனப்பான்மை. இதுதான் அவனோட வாழ்க்கையாக இருந்தது. அநேகோடைய வாழ்க்கையும் கிதியோனை போல தான் இருக்குது. தோல்வி மனப்பான்மை, பயந்த சுபாவம், எதையுமே சந்திக்க முடியாமல், எந்த சவாலையும் சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றா, எந்த சூழ்நிலையை நாங்கள் சமாளிக்க முடியும். ஏனென்றால் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர், நம்மோடு இருக்கிறவர் அற்புதமான கர்த்தர், நம்மோடு இருக்கிறவர் அதிசயமான கர்த்தர். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம். வேதம் சொல்லுகிற உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்த கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது வருகிற சவால் நமக்கு ஒரு பிரச்சனையே இல்லை, வருகிற சவால் நமக்கு ஒரு போராட்டமே இல்லை. இதை புரிந்து கொண்டால் போது நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். முதலாவது காரியம் அதுதான். கிதியோண்ட மனநிலைமையை கர்த்தர் மாற்றுகிறார். சரீரத்தை மாற்றவில்லை, அவர் கிதியோனுடைய மனநிலைமையை, எண்ணத்தை மாற்றுகிறார். எண்ணம் ரொம்ப முக்கியமானது. வேதம் சொல்லு, ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். அவனால் அதுக்கு மேலே போகவும் முடியாது, இறங்கவும் முடியாது. அவனுடைய எண்ணம் எப்படி இருக்குது? அதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய எண்ணம் மறுரூபமாகணும். கிறிஸ்துவுக்கு நேராக நம்முடைய எண்ணம் திரும்பணும். பரிசுத்த வேதாகமத்துக்கு நேராக நம்முடைய எண்ணம் திரும்ப வேண்டும். அது ரொம்ப முக்கியமான காரியம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஷ்டவேளை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். முதலாவது காரியமே ஆண்டவர் உன்னுடைய மனநிலைமையை மாட்டுகிற. நீ இந்த பலத்தோடைய போ, உனக்கு நான் இருக்கிறேன், நீ பயப்படாத. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியம், ஒருதனை விழுத்துவதாக இருந்தால், ஒருவனுக்கு அடிக்கிறதா இருந்தால் பல எக்ஸசைஸ் செய்வோம், பல ட்ரை பண்ணுவோம், அது செய்வோம், இது செய்வோம், ஜிம்முக்கு போவோம், அங்கே போவோம், இங்கே போவோம். ஏனண்டா நம்முடைய எண்ணம் அங்கே தான் இருக்குது. ஆனால் அந்த சரீரத்தில் ஒரு பிரயோசனமும் இல்லை. நம்முடைய எண்ணம் தைரியமாக இருந்தால், நம்முடைய மனநிலைமை தைரியமாக இருந்தால், ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். கிதியோனுடைய மனநிலைமையை மாட்டுகிறவன் சரீரத்தை பார்த்தா. ஆண்டவர் கிதியோனின் மனநிலைமையை மாற்ற விரும்புகிறார். தாழ்வு மனப்பான்மையை எடுக்க விரும்புகிறார். தோல்வி மனப்பான்மையை எடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற கேள்விக்குறி இதுதான். தோல்வி மனப்பான்மை, தாழ்வு மனப்பான்மை. மற்றவர்களை பார்த்து நம்மை ஒப்பிட்டு, என்னால் முடியாது, அவங்களை பார்க்கல நான் சிறியவன், அவங்கள பார்க்கல எனக்கு ஒன்றுமில்லை, அவங்கள பார்க்கல என்னிடத்துல அவங்க உயர்ந்தவங்க, நான்
கீழானவன், நான் தாழ்ந்தவன். இதுதான் இன்றைக்கி அநேக மக்கள் மத்தியில் இருக்கிற காரியம். இந்த தாழ்வு மனப்பான்மை, இந்த தோல்வி மனப்பான்மை, குறுகிய மனப்பான்மை ஒரு நாள் நம்மை வெற்றியுள்ள வாழ்வுக்கு கொண்டு போகாது, சமாதானமான வாழ்வுக்கு கொண்டு போகாது. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் மேலான எண்ணம், மேலான சிந்தை, கிறிஸ்துவுக்குள்ளான சிந்தையை தேவன் எதிர்பார்க்கிறான். இவன் சொல்லுகிறான், இஷ்டவேலை நான் எதனால ரட்சிப்பேன், என் குடும்பம் சிறியது, நான் சிறியவன், என்னால் முடியாது. ஆனால் ஆண்டவர் உள்ளத்தில் அவனுடைய சிந்தையில் தெளிவாய் அவனுக்கு கேட்டுக் கொடுக்கிறான், நீ பராக்கிரமசாலி. கர்த்தர் கிதியோனை விடவே இல்லை. அவர் விழுந்தவனை தூக்கி எடுக்கிற கர்த்தர், அவர் தைரியப்படுத்துகிற கர்த்தர். ஒருவனை அவர் தெரிந்து கொண்டால் அவருடைய திட்டம் முடியும் மட்டும் விடவே மாட்டார். கிதியோனை மட்டும் இல்லை, யோனாவுடைய வாழ்க்கையில் எடுத்து பார்க்கலாம். அவன் ஆண்டவர் நினிவேக்கு போக சொல்ல தர்சீசுக்கு போனான். ஆனால் ஆண்டவர் விடவே இல்லை, அங்கே தான் கொண்டு போகிறார். தேவனுடைய திட்டங்கள் மாறாததாகவே இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷனையும் அவர் பார்க்கிற பார்வை அற்புதமாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. அவருடைய பார்வை ரொம்ப வித்தியாசமானது. அவர் நம்மை அப்படித்தான் பார்க்கிறார். இவன் வலிமை மிக்கவன், இவன் போர் வீரன், எதையும் சந்திப்பான், எந்த சவாலையும் முறியடிப்பான். ஏனென்றால் அவர் நம்மோடு இருக்கிறார். ஆனபடியா சவால்களை கண்டு, போராட்டங்களை கண்டு, நெருக்கமான சூழ்நிலைகளை கண்டு நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. அத்தனை போராட்டங்களையும் அத்தனை சூழ்நிலைகளையும் சமாளிக்க முடியும். 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுகிறது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தப்பித்து கொள்ளும்படியான ஒரு போக்கையும், ஒரு வழியை, ஒரு பாதையை உங்களுக்கு அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதில் இருந்து உங்களை மீட்டு, அதில் இருந்து உங்களுக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தி உங்களை உயர்த்தி அழகு பார்க்குற கர்த்தர். எத்தனை போராட்டங்கள், எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தலையே போகிற மாதிரி பிரச்சனைகள் வரலாம், வாழ்க்கையே முடிந்து விட்ட என்ற நிலைமை வரலாம். ஆனால் முடிந்து போன வாழ்க்கையை தொடக்கிறவர் நம்முடைய கர்த்தர். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமான காரியம். ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற காரியம் அதான். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ என்ன செய்வாய், இந்த மீதியானியரை முறியடிப்பாய். சாதாரணமாய் நீ ஜெயிக்கிறவன் அல்ல, வலிமை மிக்க போர் வீரனாய் நீ ஜெயிக்க வேண்டும். அவனை அவ்வர்ணமாய் மாட்ட விரும்புகிறான். ஆண்டவர் கொடுக்கிற வெற்றிகள் அப்படிப்பட்டது. சாதாரணமான வெற்றி அல்ல, சாதாரணமான ஜெயம் அல்ல. அவர் கொடுத்தா அது பெரிய ஜெயம். சாதாரணமான ஜெயமாக இருக்காது, அற்புதமான ஜெயமாக இருக்கும், ஆச்சரியமான ஜெயமாக இருக்கலாம். இந்த கிதியோனுக்கு இப்படி பேச 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 இவன் சந்தேகப்பட்டு கொண்டே இருக்கிறான், சந்தேகப்படுகிறான். 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பார்த்தால் ஒரு காரியம் அவன் சொல்லுகிறான். அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோட பேசுகிறவர் தேவரீர் தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று கேட்குறான். ரொம்ப முக்கியமான காரியம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தான் இருக்கிற காரியம். இப்படியெல்லாம் கேட்டதன் பிற்பாடு 22வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுமாய் கண்டேனே என்றான். இப்போதான் நம்ப ஆரம்பிக்கிறான். இவ்வளோ நேரம் அவன் நம்புவதற்கு அடுத்து இப்போ அவன் உள்ளத்தில் ஒரு மாற்றம் உண்டாகிறது, தைரியம் உண்டாகிறது. பலவீனமாக இருந்தவனை பராக்கிரமசாலியாக மாட்டுகிறார் நம்முடைய கர்த்தர். என் அருமையான தேவ ஜனமே, இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை பலவீனமாக இருக்கலாம், ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், ஒருவேளை மனக்குழப்பத்தோடு வேதனையோடு கூட உட்கார்ந்து கூட இருக்கலாம். ஆண்டவர் பலவீனமாய் இருந்தவனை பராக்கிரமசாலியாக மாட்டுகிறார், அற்புதமாய் மாட்டுகிறார். ஒளித்து வாழ்ந்தவனை பெயர் சொல்லி கூப்பிட்டு மாற்றுகிறார். இதுதான் நம்முடைய ஆண்டவர். தேவ பார்வையில் தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார் என்றால், நம்மை ஆவிக்குரிய ரீதியில் பார்க்கிறார். நமது பார்வை முக்கியம் அல்ல, இதை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய பார்வை, நம்முடைய எண்ணங்கள் முக்கியம் அல்ல. கர்த்தர் என்னை எப்படி பார்க்கிறார்,
கர்த்தர் என்னை எவ்வண்ணமாய் பார்க்கிறார், அதுதான் முக்கியம். கர்த்தர் என்னை எவ்வண்ணமாய் பார்க்கிறார் என்றால் அதை நான் புரிந்து கொள்ள வேண்டுமா இருந்தால் நான் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார், உங்களை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறார், உங்களை குறித்து என்ன காரியங்கள் வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பிசாசானவன் காரியங்கள் செய்வதற்கு காரணம் தேவனுடைய பிள்ளைகள் அசண்ட ஈனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் தேவனை தேடுவதை விட்டுவிட்டு உலகத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனபடியாக தான் அநேகமான சூழ்நிலைகளை அவர்களால் எழும்பவே முடியவில்லை. அவர்களால் சில போராட்டங்களை, சில சவால்களை சந்திக்கவே முடியவில்லை, துவண்டு போகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை ஒருதனை மாற்று, கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷனை உருவாக்கு. அப்பேற்பட்ட ஜீவன் உள்ள தேவனுடைய வார்த்தை அதுக்கு வந்துட்டால் போதும், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வெற்றியையும் ஜெயத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். அருமையான தேவ ஜனமே, உங்களுக்கு சொல்கிற அருமையான ஒரு காரியம் என்னவென்றால், நாம் இருக்கும் வண்ணம் அவர் பார்ப்பதில்லை, நம்மை அவர் பார்க்கும் வண்ணம் நம்மை மாட்டுகிறார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம். இன்றைக்கு அநேகருடைய தோல்விக்கு காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் எப்படி இருக்கிறோம், அப்படி நாங்கள் நம்ம பார்க்குறோம், இல்லவே இல்லை. அவர் பார்க்குற வண்ணம் நாங்கள் நம்மை பார்க்க வேண்டும். அவர் அப்படித்தான் நம்மை பார்க்கிறார், அவர் அப்படித்தான் நம்மை பராமரிக்கிறோம். மனிதன் வெளியேறப்பட்டவன், மனிதன் வித்தியாசமானவன், மனிதன் ஜெயித்தவன். முதல் காரியம் அவனுடைய உள்ளத்தை மாற்றினார். ரெண்டாவது காரியம் அவனுடைய பார்வையை மாற்றுகிறார். என்ன தெரியுமா? இது ரொம்ப முக்கியம். சத்துருக்களை ஜெயிக்க வேணுமா இருந்தால், அவனுடைய காரியங்களை, அவனுடைய போராட்டங்களை வெல்ல வேணுமா இருந்தால், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனது மாற வேண்டும், நம்முடைய எண்ணம் புதிதாக வேண்டும். நம்முடைய எண்ணம் கர்த்தருக்குள்ளாக நான் யார் என்ற அந்த கேள்வி நமக்கு அவசியமானது. ரெண்டாவது காரியம் பார்வையை மாற்றுகிறார், அவரை போல பார்க்கிறவனாய் மாற்றுகிறார். இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். நம்முடைய சூழ்நிலைகளை, நமக்கு எதிராய் வருகிற காரியங்களை, வியாதிகளை, நம்முடைய பெரிய போராட்டங்களை நாம் எப்படி பார்க்கிறோம், அது ரெண்டாவது காரியம், அவசியமான ஒரு காரியம், புரிந்து கொள்ள வேண்டிய காரியம். இதுக்கு தான் தேவை ஆவிக்குரிய ஒரு பார்வை, ஒரு விசுவாச பார்வை. ஆபிரகாம் அப்படி பார்த்தான். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு நான் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன் என்று வாக்கு பண்ணினான். அவன் பார்க்கிறான், பிள்ளையை கொடுப்பதை பார்க்கிறான். ரொம்ப முக்கியமான காரியம் அதுதான். வேதாகமத்தில் ஆபிரகாம் எங்கெங்கெல்லாம் கண்களை ஏறெடுத்து பார்த்தானோ அத்தனை இடங்களையும் தேவன் அவனுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினான். இதுதான் அந்த விசுவாச பார்வை, இதுதான் அந்த ஆவிக்குரிய பார்வை. இப்போ கிதியோனை பார்க்குறான். கிதியோன் பல காரியங்கள் செய்கிறான், ஆக்களை செய்கிறான். இப்போ நம்முடைய ஆண்டவருக்கு ஆக்கள் பலம் முக்கியம் அல்ல, மனிதனுடைய பலம் முக்கியம் அல்ல. வேதாகமத்தில் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 34வது 36வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 32,000 பேரை செய்துட்டான். என்னதுக்கு? போர் செய்கிறதுக்கு, இந்த சத்துருக்களை ஜெயிப்பதற்கு, இந்த கொடியவர்களை ஜெயிப்பதற்கு அவன் என்ன செய்கிறான்? பெரிய காரியம் செய்கிறான். வேதம் 6வது அதிகாரம் முதல் 2 வசனத்திலேயும் சொல்லுகிறது, 7 வருஷம் மீதியானியரின் கையில் கர்த்தர் இவங்களை ஒப்பு கொடுக்குறான், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை. அதுக்கு பிற்பாடு இவங்க என்ன செய்கிறாங்கண்டா, மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டது. இஸ்ரவேல் புத்திரன் மீதியானின் நிமித்தம் தங்களுக்கு மலைகள் உள்ள கெபிகளையும் குகைகளையும் மரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாகி கொண்டார்கள். இப்போ மீதியானியர் இவங்களை ஒடுக்கிறார்கள். நிறைய காரியங்கள் நடக்கிறது. இந்த சூழ்நிலையில் இஸ்ரவேலர் வந்து சிறுமைப்படுகிறார்கள். அப்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் ஒரு மனிதனை எழுப்புகிறார். ஒரு ஒரு பயந்த சுபாவம் உள்ள, ஒரு ஒளித்து கொண்டிருக்கிறவனை வெளியே கொண்டு வருகிறார். அற்புதமாய் மாட்டுவதற்காக கொண்டு வருகிறார். என் அருமையான தேவ ஜனமே, நம்மையும் கர்த்தர் அவ்வண்ணமே அழைக்கிறார். வெளியே கொண்டு வந்து நம்ம உயர்த்தி அழகு பார்க்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். கிதியோன் வந்து மீதியானியரின் சூழ்நிலையை பார்க்கிறான், ஜனக்கூட்டத்தை பார்க்கிறான். இதில் எண்ணத்தை மாட்டினார், இப்போ பார்வையை மாட்டுகிறான். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது எண்ணம், ரெண்டாவது பார்வை. அது அவசியமானது. வெற்றி பெற வேணுமா இருந்தால், நான் ஜெயிக்க வேணுமா இருந்தால்
என்னுடைய சூழ்நிலைகளை, என்னுடைய சவால்களை மாற்ற வேணுமா இருந்தால் முதலாவது நம்முடைய எண்ணம் மாறணும். அது கிறிஸ்துவுக்குள்ளான எண்ணமாக இருக்க வேண்டும். 2வது காரியம், நாங்கள் பார்க்கிற பார்வை, ஒரு சூழ்நிலை, ஒரு வியாதி, ஒரு பிரச்சனையை எப்படி பார்க்கிறோம். 2வது காரியம், கர்த்தர் பார்க்கிற வண்ணமாய் பார்க்கிறோமா? இல்லாவிட்டால் நாங்கள் நம்முடைய மனம் போன போக்கில் பார்க்கிறோம். கிதியோனுடைய பார்வை வேறு, கர்த்தரின் பார்வை வேறு. கர்த்தர் பார்த்தது வித்தியாசம், கிதியோன் பார்த்தது வித்தியாசம். அதுக்கு பிறகு ஆண்டவர் கிதியோனுக்கு சொல்லுகிறார், 7வது அதிகாரத்துக்கு வரும்போது சொல்லுகிறார், பயமும் திகிலும் இருக்கிறவங்க என்ன செய்யுங்க, ஓடிப்போக கடவனுங்கிறார். 22,000 பேர் ஓடுகிறார்கள். அதுக்கு பிற்பாடு 10,000 பேர். ஆண்டவர் திரும்பவும் என்ன செய்கிறார், இப்பவும் ஜனங்கள் அதிகம். யாரெல்லாம் தண்ணீரை நாய் நக்குவது போல நக்குகிறானோ அவனை புறம்பாக்கு. குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றி யாரெல்லாம் குனிகிறானோ அவனை தனியே நிறுத்த போது இப்போ 300 பேர் மட்டும் தங்கள் வாயால் என்ன செய்கிறார்கள், நக்குகிறார்கள். மற்ற ஜனங்கள் முழங்கால் ஊண்டி என்ன செய்கிறாங்க, குடிக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார், இப்போ தான் சொல்லுகிறார், 300 பேருக்கான மீதியானியரை ரட்சிப்பேன் என்றார். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இதில் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், மனுஷனை நம்பாத, நீ என்னை நம்பு, கர்த்தரை நம்பு. இதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் அதுதான். கர்த்தரை நம்ப பழக வேண்டும். அதான் அவசியமான காரியம். அதுக்கு பிற்பாடு நாங்கள் பார்க்கலாம், கிதியோன் இங்கே யுத்தம் பண்ணவில்லை, கர்த்தர் யுத்தம் பண்ணினான். அவனுடைய பார்வையை மாற்றினார், விசுவாச பார்வையை பார்க்க வைக்கிறார். பார்ப்பதை வைத்து தேவனை ஒருபோதுமே மட்டுப்படுத்த வேண்டாம், கட்டுப்படுத்த வேண்டாம். முடியாதென்று பேசாதீர்கள். கர்த்தர் ஒரு மனுஷனை கட்டி எழுப்பி உயர்த்துகிறார். உங்களை தூக்கி எடுத்து உங்களை நடத்துகிறார். 3வது காரியம், வெற்றிக்கான உறுதியை கொடுத்து, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ போண்டு சொல்லி சேனையை கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். இது ரொம்ப முக்கியமான காரியம். என் அருமையான தேவ ஜனமே, ஆண்டவரோடு நீங்கள் போனால் ஜெயிப்பீர்கள். அவர் வெற்றியின் தேவன். பலவீனமானவர்களை வல்லமையுள்ள மனிதர்களாய் மாற்றுகிறார் நம்முடைய தேவன். தேவ பிள்ளைகள் தோற்றவர்கள் அல்ல, அவர்கள் பலவீனர்கள் அல்ல. எந்த யுத்தமாய் இருந்தாலும் ஜெயிப்பார்கள். யுத்தமே தெரியாதவன் கொள்ளையிட்டான். இதுதான் நம்முடைய தேவன். ரொம்ப வித்தியாசமானவன். அவனுடைய மனநிலைமையை மாற்றினார், அவனுடைய பார்வையை மாற்றினார். 3வது காரியம், வெற்றிக்கான நிச்சயத்தை கொடுத்தார். என் அருமையான தேவ ஜனமே, சத்துருக்கள் முன்பதாக ஜெயிக்க வேணுமாயிருந்தால் நம்முடைய பார்வை முக்கியம், நம்முடைய மனநிலைமை முக்கியம். கர்த்தர் வெற்றிக்கான நிச்சயத்தை கொடுக்கிறார். ஏனென்றால் நாங்கள் யுத்தம் பண்ணுகிறவர்கள் அல்ல. வேதம் சொல்லுகிற இந்த யுத்தம் கர்த்தருடையது, ஆனால் ஜெயமோ நம்முடையது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, அருமையான தேவ ஜனமே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு உங்களோட வாழ்க்கையில் தைரியப்படுத்துகிறேன். சோர்ந்து போகாதீங்க, துவண்டு போகாதீங்க, தோல்வி மனப்பானையில், குற்ற மனப்பான்மையில் கலங்கி போகாதீங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று காரியங்களை செய்ய ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார். கிதியோனோடு இருந்த தேவன் நிச்சயமாக உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை பலப்படுத்துகிறார், உங்களை தைரியப்படுத்துகிறார். கலங்காதீர்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வாதமான பாதையில் நடத்துவார், அற்புதமான பார்வையில் நடத்துவார். எனவே உங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்கள், உங்களுடைய பார்வையை மாற்றுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை நடத்துவார். சத்துருக்களுக்கு முன்பதாகவே உங்களுக்கு பந்தியை ஆயத்தப்படுத்த வேண்டுமா இருந்தால் மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதை புரிந்து கொள்ளுங்கள், அதை புரிந்து கொண்டு நடவுங்கள். நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாய் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. எனவே தலைகளை தாழ்த்தி ஜெபித்துக் கொள்வோமா. நல்ல ஆண்டவரே, இந்த வேளையில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் ஆண்டவரை கேட்டா பயந்து போய் ஒளித்து கொண்டிருந்த கிதியோனை எடுத்து சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு ஜெயத்தை கொடுப்பதற்காக அவனுடைய சிந்தையை முதல் மாற்றினீர், அவனுடைய பார்வையை மாற்றினீர், வெற்றிக்கான நிச்சயத்தையும் கொடுத்தீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த சூழ்நிலையிலே ஆண்டவரே பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அத்தனை பேரையும் ஆண்டவர் வெளியே கொண்டு வந்த அவர்களை ஆச்சரியமான பாதையில் நீ நடத்துவீராக ஆண்டவரே. இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளையை தொடட்டும் ஆண்டவரே. இந்த சூழ்நிலையில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை இந்த வார்த்தை கட்டி எழுப்பட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை தைரியப்படுத்தட்டும் ஆண்டவரே. அவர்கள் சூழ்நிலைகளை நீ மாற்றி நடத்துவீராக. தோல்வி மனப்பான்மையில் இருக்கிறவர்கள் அதில் இருந்து வெளியே வந்த ஆண்டவரே, தாங்கள் ஜெயிக்கிறவர்கள், தாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற சிந்தையை நீர் கொடுப்பீராக. ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளை நடத்துவீராக ஆண்டவரே. இந்த வார்த்தை ஒவ்வொருவரையும் தொடட்டும் ஆண்டவரை. கர்த்தாவே
இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து அடுத்த தொடரில் உங்கள் யாவரையும் சந்திப்பேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.